Shri Gurubhyo Namaha. I dedicate this episode to any student, any parent, any teacher studying wherever they are. I thought I should make certain basic principles embedded in your mind. இது எல்லோருக்கும் சென்று போகணுன்றதுக்காக தமிழ்லையும் பேசுகிறேன், தமிழ்லையும் பேசுகிறேன், இங்கிலீஷ்லையும் பேசுகிறேன். இந்த பதிவு உங்களைப் போலவே பல பள்ளிக்கூடங்களில், பல நாடுகளில், பல வீடுகளில், பல இடங்களில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அடுத்த கல்வியாண்டு வரப்போகுது, ஜூன் மாதம். எல்லாருக்குமே ஒரே ஒரு மைய கருத்து தான், நீங்கள்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். We are living in an age of survival of the fittest. யார் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எந்த காலகட்டத்தில் நாம் படிக்கிறோம், எந்த காலகட்டத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்ற சுய உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன், அந்த தெளிவு, அந்த புரிதல் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த புரிதல் இல்லாத எதுவுமே மறைந்து விட்டன. they are become dead and gone. ஒரு மரம் இருக்குது, நீங்கள் ரோட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்களன்னா, வீட்டில் பார்த்தீங்களன்னா, ஒரு மரத்தை வச்சிங்களன்னா தான் வாழ்வதற்காக தன்னையே தானே மாற்றிக்கும். இந்த லாஸ்ட் 4 years யூ ஆர் இன் திஸ் ஸ்கூல், 9th 10th +1 +2, அதை முழுமையாக நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நிறுவனங்களில் போய் வேலை பார்த்தது கிடையாது. யூ ஆர் நாட் பீன் இன் அன் ஆர்கனைசேஷன், வெதர் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல் ஆர் அ கலெக்டரேட் or a municipal office or judiciary court. மேலே இருக்கவங்க, ஸ்டேட் ஹை கோர்ட், மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர் பஞ்சாப் ஹை கோர்ட், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஐஜி, மேலே அவர் தான் நம்பர் 1 பொசிஷன். அதே மாதிரி நிறுவனங்களில் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி தனியார் நிறுவனங்களில் ஓனர். அவர்களுக்கும் அதே அமைப்புகளில் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே 41 வயசில் ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கலாம். அதே 41 வயசுலேயும் 50 வயசுலேயும் 55 வயசுலேயும் அதே கலெக்டரில் ஆர்டினரி ஒரு பியூனாக கூட இருக்கலாம், டிரைவராக கூட இருக்கலாம். வயசு ஒன்று தான். மேலே இருக்கிறவருக்கு 40 வயசில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் அவர் நம்பர் 1 பொசிஷன். அதே வயசு அவருக்கு மூத்த வயதானவங்க கூட, 50-60 வயசு ஆனவங்க கூட கீழே ஒரு டிரைவராகவோ பியூனாகவோ இருக்கலாம். ஸோ அதே கலெக்டரேட்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கும் கீழே இருக்கணும் என்ன வித்தியாசம்? பள்ளிக்கூட காலங்களில் அவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க, பள்ளிக்கூட காலங்களில் கீழ்ப்படிந்தாங்க, கஷ்டப்பட்டு உழைத்தாங்க, ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. நாளாக அவங்க கலெக்டர் ஆனாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் ஒரு சாதாரண ப்ரொபேஷனராக போய் சேர்றாரு, ஆப்ரேட்டர், மீனெல்லாம் ஒர்க்மென்னு சொல்லுவாங்க. அவங்க என்ட்ராகும்போது எல்லாம் ஒன்றா தான் என்ட்ராகிறாங்க. எப்படி நீங்கள் ப்ரீகேஜியில் வரும்போது ஒன்றா தான் நீங்கள் வரீங்க எல்லாருமே, அப்போ யாருக்குமே வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே ப்ரீகேஜி தான், எல்லாருமே எல்கேஜி தான், எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் பள்ளியை விட்டு போகும்பொழுது ஏன் சில பேருக்கு மாத்திரம் ஐஐடி கிடைக்குது, ஏன் சில பேருக்கு மாத்திரம் நீட்டு கிடைக்குது, ஏன் சில பேருக்கு மாத்திரம் நல்ல கல்லூரிகளில் பிஐடி, எஸ்எஸ்என் போன்ற சாஸ்திரா அது போன்ற கல்லூரிகளிலேயே நன்றாக சீட்டு கிடைக்குது, ஏன் கிடைக்கல யாருக்குமேனா? அதே தான், டிசிப்ளினாக இருந்தீங்களா, கீழ்ப்படுத்தலோடு இருந்தீங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எந்த ஒரு நிறுவனத்தினாலும் போட்டி தான். இது உயிருள்ள எல்லாத்துக்குமே பொருந்தும். போட்டி இல்லைன்னா யூ வில் பி எலிமினேட்டட். இந்த ஒரு சிம்பிள் தத்துவம். இன்றைய நியூஸ் பேப்பர், பெஸ்ட் இன் 5 years,
57 தமிழ்நாடு கிளியர் யூபிஎஸ்சி எக்ஸாம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நியூஸ் பேப்பருடைய இந்த கிளிப்பிங்கை நான் மேலே போடுறேன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து வரலாறு காணாத அளவில் 57 பேர் ஐஏஎஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஏதாவது ஒரு வளாகத்தில் ஏதாவது ஒரு கேம்பஸில் ப்ரீகேஜிலேருந்து +2 படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் லேடிஸ் இங்கேயே இருக்குது. நீங்கள் ஆசிரியர்களாக ஆகணும்னா பிஎட் காலேஜ் இங்கேயே இருக்குது. இங்கேயே ஒரு ஐஏஎஸ் சென்டரும் இருக்குது. அதுதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்கிறோம், என்டர் ப்ரீகேஜி எக்ஸிட் ஐஏஎஸ்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பெனிஃபிட் அப்போ எங்களால் முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். நான் சொல்கிறேன், இந்த 2 திறவுகோல் தான், டிசிப்ளின், ஒபீடியன்ஸ். இந்த 2 திறவுகோல் தான். இதுக்கு முந்தின ஒரு பதிவில் நான் போட்டிருந்தேன், வங்கிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் யுவர் சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் இருக்கும். யூ கேன் கீப் யுவர் வேல்யூபிள் இன் அ பேங்க். தி மேனேஜர் வில் ஹேவ் அ கீ அண்ட் யூ வில் ஹேவ் அ கீ. இஃப் ஐ வாண்ட் டு ஓப்பன் மை லாக்கர், தி மேனேஜர் வில் கம் அண்ட் ஓப்பன் வித் ஹிஸ் கீ அண்ட் தென் ஐ கேன் ஓப்பன் வித் மை கீ. இந்த 2 கீ ஓப்பன் பண்ணால் தான் இந்த லாக்கர் திறக்கும். மேனேஜர் அந்த கீயை தொலைத்தாலோ நான் என்னுடைய கீயை தொலைத்தாலோ அது ஓப்பன் ஆகாது. அந்த 2 கீயை போல தான் இந்த 2 விஷயம், ஒபீடியன்ஸ் அண்ட் டிசிப்ளின். அதை நாம் நீ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகினாலும் சரி, இல்லை சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் இருந்தாலும் சரி, இதுதான் காமன் பாயிண்ட். இதில் உத்தரப்பிரதேஷிலிருந்து சக்தி துபே ஆல் இண்டியா ரேங்க் 1 இன் ஐஏஎஸ். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை தோண்டி பார்க்கும் பொழுது 3 அட்டெம்ப்ட் ப்ரிலிமினரியில் ஃபெயிலு. 3 அட்டெம்ப்ட் ப்ரிலிமினரியில் ஃபெயிலு. ஐஏஎஸ் எக்ஸாமு 2 இருக்குது, ப்ரிலிமினரி ஃபைனல்ஸ். 3 அட்டெம்ப்டில் அவங்களால ப்ரிலிமினரி கூட கிளியர் பண்ண முடியல. ஆனால் 4வது அட்டெம்ப்ட் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1. அப்போது இந்த 2 டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், இன் அடிஷன் டு தட் she had 2 other things, which is the capacity or the competency. Competency na தகுதி, competency na திறமை. அவங்களால முடியும், அதில் தான் 3 வாட்டி ட்ரை பண்ணுறாங்க. 3 வாட்டி ஃபெயில் ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னால் முடியும்னு நினைக்கிறாங்க. அதோட விடலை. the 4th one is consistency. தொடர்ந்து இன்றைக்கும் நான் நேராக உட்கார்றேன், இன்றைக்கும் நான் ஒபீடியண்ட்டாக இருப்பேன், நாளைக்கும் ஒபீடியண்ட்டாக இருப்பேன், நாளைக்கு மறுநாளும் ஒபீடியண்ட்டாக இருப்பேன். என் வாழ்க்கை முழுவதுமே ஐ வில் பி டிசிப்ளின், ஐ வில் பி ஃபோக்கஸ்ட், ஐ வில் பி அட்டென்டிவ், ஐ வில் பி ஒபீடியன்ட். இவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இதுதான். என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிஃபுல்லா, இந்த பதிவை நான் அவருக்கும் அனுப்பி வைக்க போகிறேன். அவரே எனக்கு 1976 தெரியும். அவர் சாதாரண ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண காலங்களில் இருந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு படித்து உழைத்து ஒரு நல்ல மூத்த வழக்கறிஞராக வந்து, அவங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அவள் அப்பாவுடைய காலடியில், அவருடைய பாதையில் நடந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து, அதுக்கு முன்பு ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். இது தொடர்ந்து அவரோடு நான் பயணித்திருக்கிறேன், கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய 40 ஆண்டுகள் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் சீன் a person joining us as a management trainee. I will mention his name, nothing wrong in that, Mr. K.N. Radhakrishnan. Today he is heading TVS Motor Company, manufacturing TVS vehicles. I have seen him as an ordinary management trainee. Now he is heading maybe about 20,000 crores business. அந்த பதவி உங்கள் எல்லாருக்குமே காத்திருக்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. என்ட்ரி பாயிண்டில் தான் உங்களுக்கு போட்டி அதிகம், மேலே போக போக உங்களுக்கு போட்டி கிடையாது. ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு எம்டி தான் இருக்க முடியும்.
ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் இருக்க முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருக்க முடியும். ஒரு கல்லூரியில் ஒரே ஒரு டீன் அண்ட் டைரக்டர் தான் இருக்க முடியும். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு வைஸ் சான்சலர் தான் இருக்க முடியும். அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற வாகனங்கள் விலை உயர்ந்த வாகனங்களாக இருக்கும். அவங்க உட்கார சேம்பர் பெரிய சேம்பராக இருக்கும். அவங்க பிளேனில் போனாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் தான் போவாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய உணவு கூட உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். அப்போது நம்ம எல்லாருமே சமத்துவம்னு சொல்கிறோமா இல்லையா? சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்கிறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொல்கிறோமா இல்லையா? அப்போது எல்லாருமே ஒன்றா பறக்கும்போது இதில் எப்படி வித்தியாசம் இருக்க முடியும்? அப்போ ஏன் அவருக்கு மாத்திரம் நீட்டில் சீட் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல? அவர் மாத்திரம் ஐடிஐயில் எப்படி கிளியர் பண்ணுறாரு, நமக்கு ஏன் கிடைக்கல? அவருக்கு மாத்திரம் பதவி உயர்வு கிடைச்சிட்டே போகிறது, நமக்கு ஏன் கிடைக்கல? சட்ட பிரகாரம் எல்லாருமே சமத்துவம் தானே, எல்லாரும் ஒன்று தானே. எதில் வித்தியாசம் இருக்குது? சட்டம் உங்களை மாற்றி வைக்கலை, சமுதாயம் உங்களை நிராகரிக்கலை, எந்த பெற்றோர்களுக்கும் உங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு தான் ஆசை. அப்போ எங்கே வித்தியாசம் இருக்குது? யாரிடம் வித்தியாசம் இருக்கிறது? பின்னால் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்களான்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை உண்மையாக்குவதற்கு தான் இவங்கள்லாம் வராங்க. அது வகுப்பாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கட்டும். உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா அம்மா இதுக்காக தான் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பணியாரங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நமது பள்ளிக்கூட டிரைவர்கள் கண்டக்டர்கள்லாம் உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அப்போ ஸ்கூலில் காலையில் 8:30 மணிக்கு விட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் 4:30 மணி வரையில் நீங்கள் தானே அட்டென்டிவாக இருக்கணும். நீங்கள் தானே கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கல, குழப்பமாக இருக்கு, நீங்கள் தானே ஆசிரியரை பார்த்து நீங்கள் கேட்கணும். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க, நீங்கள் தானே அதை நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணணும். ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்கள் தானே அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். புத்தகங்களை வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, நீங்கள் தானே அதை கையில் எடுத்து படிக்கணும். நான் எதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, லைஃப் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃப் இஸ் மென்ட் டு பி சிம்பிள். லைஃப் இஸ் மென்ட் டு பி மேட் ஈஸி. டோன்ட் மேக் இட் டிஃபிகல்ட். எப்போ டிஃபிகல்ட்டி வரும்னா, நான் சொன்ன இந்த 2 திறவுகோல் உங்கள்கிட்ட இல்லைன்னா, டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் இல்லை அப்படின்னா, மீது 2 சொன்னேன், கம்பீட்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்சின்னு சொன்னேன், அது இருந்து பிரயோஜனமே கிடையாது. கம்பீட்டன்சின்னா என்னென்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்கள்னு சொல்லலாம். மூளை என்று வரும்பொழுது எல்லாருமே ஐடென்டிக்கல் பிரெயின் தான். ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறோம், அதே பீஸில் உன்னத துணி எடுக்கிறாரு, அதே பீஸில் உன்னத துணி எடுக்கிறாரு, அதே பீஸில் உன்னத துணி எடுக்கிறாரு. 4 பேர் ஒரே பீஸ்லேருந்து வரக்கூடிய துணியை ஆடையாக அணிந்து கொடுக்கிறோம். 4 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம். 2 வருஷம் போகும்பொழுது அவருடைய துணி அப்படியே இருக்குது, தினம் யூஸ் பண்ணுறோம். மீதி 3 பேர் துணி சரியாக இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் குட், பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் were taken from the same cotton, சேம் மில், சேம் பேட்ச், எவ்ரிதிங் சேம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளை உங்கள் முன்னால் உட்கார வச்சு, அவர் 8 படிக்கிறாரோ 9 படிக்கிறாரோ 10 11 12 உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மனசில் ஒரு ஒளி வந்தால் அது கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு முயற்சியாக வரும். பணக்கார குடும்பத்திலையா இல்லது சாதாரண குடும்பத்திலையா அது அல்ல. ஒரு சின்ன நெருப்பு உங்கள் மனசில், அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன். ஒரு காட்டில் போய் ஒரு மரத்துடைய பொந்தில் வச்சா வெந்து தணிந்தது காடு, காடே அழிந்துடும். நான் வச்சது சின்ன நெருப்பு தானே. தழல் வீரத்திலே கொஞ்சொன்று முப்பன்றும் உண்டோ, வச்சது நெருப்பு, அது பெரிய நெருப்பா சின்ன நெருப்பான்னு கிடையாது. That is the main principle I want you to understand. So the life is going to be full of competition. சார், ஜாதி அடிப்படையில் எனக்கு சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஜாதியிலுமே ரேங்கிங் இருக்கேன்.
நான் எஸ்சி எஸ்டி, நான் எம்பிசி, நான் ஷெட்யூல் காஸ்ட்டு, இல்லை நான் வந்து ஓசி, என்ன வேணால் இருக்கட்டும், பிசி, அதில் கூட நான் ஒரு பிசியை சேர்ந்த ஒரு மாணவன் மாணவியாக இருந்தால் அந்த பிசியில் கூட தர அடிப்படையில் தான் சீட்டு கிடைக்கும். 100 out of 100 வாங்கின குழந்தைக்கு சீட்டு கொடுத்து விட்டு தான் 99 சீட்டு கிடைக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எங்கே போனாலும் போட்டி தான். ஒருவரை அழித்தால் தான் ஒருவர் முன்னுக்கு வர முடியும். இதுதான் இயற்கையின் நியதி. இதில் வந்து சமத்துவம் கிடையாது. இதில் ஆல் ஆர் நாட் ஈக்குவல். we can become equal only when our efforts are equal. Now இப்போ நானும் அவரும் இருக்கோம், எங்களுடைய எஃபர்ட் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஒன்றாக இருந்தால் என்னைக்கு அவருடைய எஃபர்ட்டை விட என் எஃபர்ட் அதிகமாக இருக்கோ நான் அவரை அழிச்சிடுவேன். என்னைக்கு அவருடைய எஃபர்ட் என்னை விட அதிகமாக இருக்கு நான் அழிந்து போவேன்னா ஆக்கப்பூர்வமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒரே கிளாஸில் 40 பேர் உட்காந்துருக்கீங்க, 30 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா யார் அட்டென்டிவாக இருக்கீங்க, யார் டிசிப்ளினாக இருக்கீங்க, யார் கடுமையாக ஒழிக்கிறார்களோ அவர்கள் முன்னுக்கு வராங்க. மற்றவர்களை பின் தள்ளி தான் இவர்கள் முன்னுக்கு வர முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் ஆல்வேஸ் புஷிங் அதர்ஸ். இஃப் யூ ஆர் நாட் புஷிங் அதர்ஸ், அதர்ஸ் வில் புஷ் யூ அவுட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது பார்ட் 1. பார்ட் 2 இது ரெண்டுமே நான் பதிவு பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன்? ஆல் ஆர் நாட் ஈக்குவல். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்னால் யாருக்கு வலிமை அதிகமோ அவங்கள் தான் நீடித்து இருப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கா இல்லையா? நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் பெரிய வியாபாரம் பண்ணணும், கோடியை சம்பாதிக்கணும், என் வாழ்க்கை தரத்தை நான் அதிகமாக்கிக்கணும். எல்லாருக்குமே I hope all of you understood. All the very best. Thank you.